நான் இந்து என்று சொல்வதில் ஒரு பெருமைப்படுகிறேன்னு சொல்லி சொன்னார். அதுல என்ன பெருமை இருக்கு? நான் ஒரு இஸ்லாமியன் என்று சொல்வதில் என்ன பெருமை இருக்கு? நான் மனிதன் என்று சொல்வதில் பெருமை இருக்குன்னு சொல்லி பேசணும். இந்தியன் என்பதில் பெருமையோட வேண்டுமா வேண்டாம்? என்ன சொல்றேன் நான், நீங்க சொல்கின்ற அந்த மதத்தினால் ஆரம்பத்துல ஒரு நிமிஷம் பயப்படாத பயப்படாத பயப்படாத. கேட்ச் ஃபாரின் நாய்க்கு தான் மாப்ள பிஸ்கட் பொண்ணு. இது லோக்கல் பார்ட்டி. 2 எலும்பு துண்டு வீசி இருந்தா கப்பு நடக்கிருக்கு. கேள்வி வைக்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு. பெருமைன்னு சொல்லிட்டு அடுத்த மதத்தை நீங்க சிறுமைப்படுத்துறீங்க. அதான் பிரச்சனை. அப்படி இல்ல, எங்க சொல்லுங்க. இந்த ஜாதி பெருமையும் அந்த மத பெருமையும் கொண்டு நீங்க என்ன பண்றீங்க? அடுத்த மதத்தை நீங்க நான் ஒரு சின்ன கேள்வி வைக்கிறேன், நீங்க அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. இந்தியன்னா இந்து மட்டும் கிடையாதுங்க. இந்தியன்னா இஸ்லாமியன், கிறிஸ்தவன், சீக்கியன், பௌத்தன் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்து. பெரியவரே, இது ஒரு மாதிரியான இடம். ரொம்ப வாலாட்டினீரு. தலையை மட்டும் வெளியே விட்டுட்டு முண்டத்தை பூரா உள்ள எடுத்துருவானுங்க. ஐயோ, அந்த வம்புக்கெல்லாம் நான் போக மாட்டேன்யா. சும்மா தமாஷ் பண்ண. முடிச்சிடலாம். மறுபடி இப்ப நீங்க பெரியார் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன? நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஜாதியை சேர்ந்தோம், இந்த மதத்தை சேர்ந்தோம், இந்த ஏற்றத்தாழ்வுகளை நாம் எவ்வளவு காலம் பிடி தொங்கிக் கொண்டே இருக்க போகின்றோம். அதற்கு தான் நம்ம சமூக நீதி அரசியலை பேசுகின்றோம். பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, இப்ப இந்த சமூக நீதி நாங்க அந்த கூரை தான் பார்க்கிறோம். சமூக நீதி அரசியல் தமிழன் என்பதில் பெருமை அடைய வேண்டுமா? தமிழ் மண்ணின் மகன் சொல்லிட்டாரு. தமிழ் மண்ணின் மகன் சொல்லிட்டாரு. தமிழ் மண்ணின் மகன் சொல்லிட்டாரு. அப்பா என்னையா தலையெல்லாம் சும்மா கின்னு இருக்கு. திமுகவோட தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள், நான் திராவிடியன் ஸ்டாக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் குஜராத்திக்கு எதிரானவன் இல்ல, பெங்காலிக்கு எதிரானவன் இல்ல, மராத்திக்கு எதிரானவன் இல்ல, நான் திராவிடன்னு சொன்னாருன்னு சொன்னீங்கல்ல, அதே தாங்க நான் இந்து. நான் முஸ்லீமுக்கு எதிரானவன் இல்ல, கிறிஸ்தவனுக்கு எதிரானவன் இல்ல, இதெல்லாம் எதிரானவன் இல்ல. மதுரை, இவனை இப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்படி வெளியே மாட்டிடு. தெருவுக்கே திருஷ்டி கழிந்த மாதிரி இருக்கும். ஒரே கேள்விக்கு பதில் சொல்லுங்க தம்பி. ஒரு நொடி சார். நீங்க பாருங்க, ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுகிற உங்கள் அண்ணன் விஜய், கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்ற உங்க அண்ணன் விஜய், விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறார்? எவன்டா அது? என்னடா கேட்ட? நீங்க உங்களுக்கு ஒரு சின்ன சினிமா சொல்றேன். கில்லின்னு ஒரு படம் வந்தது. சீனிவாசன் சார். அந்த கில்லி படத்துல கிளைமாக்ஸ்ல லைட் ஹவுஸ்ல இருந்து குதிப்பார் தம்பி விஜயும் திரிஷாவும். அப்போ விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போகும். தேங்க் யூ தலைவா அப்படின்னு விநாயகரை பார்த்து சொல்லுவாரு. மாடியில இருந்து குதிச்சா விநாயகருக்கு வாழ்த்து, விநாயகர் வருது, அரசியல குதிச்சா ஏன் விநாயகர் வர மாட்டேங்குதுன்னு கேக்குறேன். மாடியில இருந்து குதிச்சா விநாயகருக்கு வாழ்த்து, விநாயகர் வருது, அரசியல குதிச்சா ஏன் விநாயகர் வர மாட்டேங்குதுன்னு கேக்குறேன். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன, அவர் யார் தெரியுமா? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ரீசெண்டா சில இடத்துக்குள்ள ஒரு டாக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் எல்லா இடத்துலயுமே வாழ்த்துக்கள் மட்டும் தான் தெரிவிச்சிட்டு இருக்காரு. பல பேர் சோசியல் வாழ்த்துக்கள் தமிழக வாழ்த்து கழகம்னு பேரை மாத்திட்டாங்க. அவர்கிட்ட ஒரு தெளிவு இருக்கு. கண்ட நேரத்திலையும் கண்டதையும் உளறி பேரை கெடுத்துக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. ஓட்டு படம் வெளியான பிறகுதான் நான் தீவிர அரசியலுக்கே வரப்போறேன், அது வரைக்கும் நம்ம இந்த அரசியலை கவனிக்க போறோம் அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஊரோட மொத்த கண்ட்ரோல் என் கையில தான் இருக்கும். நீ ஆட்டம் போட முடியாது. முடியாதா? நான் நெட்டி முறிச்சுனா இந்த சிட்டி நிக்கும், நிக்க வைப்பேன். பதில் சொல்லட்டுமே. நீங்கள் இந்து என்றால் வெறுக்கிறீர்கள் என்பதா திமுக அரசியல். நீங்கள் இந்து என்றால் வெறுக்கிறீர்கள் என்பதா திமுக அரசியல். ரொம்ப ஓவரா பேசுற. அண்ணா யார் தெரியுமா? நாங்கள் கடவுள் மறுப்பு இல்லை. மத அடிப்படையில் பிரிவினைவாதத்தை உருவாக்குவது மாதிரி கட்சி. உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. கேட்டீங்கன்னா பதில் சொல்லணும்ல. அதாவது முதல்ல எங்களுடைய தலைவரோ இல்ல எங்கள் பொதுச் செயலாளரோ இறை மறுப்பாளர் என்றால் நிச்சயமாக இல்லை. கடைசியா கூட சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அதனால எங்களுக்கு இந்த இந்து மத பண்டிகை சொல்லக்கூடாது அப்படின்னு கிடையாது. இன்னொரு இப்படி கேட்கின்றேன், நீங்க பாஜக, தமிழக பாஜக எல்லா விஷயங்களுக்கும் வாழ்த்து சொல்றாங்க. ஆவணி விட்டோம், கிருத்திகை, கார்த்திகை, பிரதமர் மோடி அவர்களே ஒரு முருகன் திருவிழா வாழ்த்து சொல்றாரு. நீங்க ஏன் ஜெயிக்க மாட்டேங்கிறீங்க? தயவு செய்து அழாத ரஞ்சிதா ப்ளீஸ். எல்லா இந்துக்களும் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கணும். 85% இந்துக்கள் உங்களுக்கு ஏன் வாக்களிக்கவில்லை நான் கேட்கிறேன். ஏன் வாக்களிக்கல உங்களுக்கு? மக்கள் பார்ப்பது நீட்டில் எந்த பக்கம் நிற்கின்றாய்? நீட்டுக்கு தமிழக மக்கள் பக்கம் நீங்க மதத்தை சொல்ல மாட்டோம். யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல வச்சு
மதத்துக்கு சொல்ல மாட்டோம்னா, மதத்துக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம்னா, ரம்ஜானுக்கு சொல்லாதீங்க, கிறிஸ்துமஸுக்கு சொல்லாதீங்க, விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லாதீங்க. இரண்டு மத பண்டிகைகளுக்கு சொல்லிவிட்டு இந்துவுக்கு மாத்திரம் சொல்ல மாட்டேன்னா இது அப்பட்டமான இந்து எதிர்ப்பு கட்சி இந்த தமிழர் கட்சி. உங்களுக்கு ஒரு கம்யூனல் அஜெண்டா இருக்கு, எங்களுக்கு ஒரு கம்யூனல் அஜெண்டா கிடையாது. நாங்க எதை சொல்லணும்னு சொல்ல நாங்க முடிவு பண்ணுவோம். நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக். எஸ் சார், நான் வச்சுக்கிறேன். மக்களுக்கு நிச்சயமாக சொல்லுவோம். ஆனா நான் சொல்வது, நீங்க தமிழக மக்களுக்கு தேவையானது இந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்தை சொல்வதை விட நீட்டிற்காக நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீர்கள் மக்கள் கேட்கிறாங்க. அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? நாங்க ரொம்ப தெளிவா இந்த மேல அறிவிக்கிறோம். அதிமுக எங்களுக்கு போட்டியாளர் தான், ஆனால் திமுக தான் எங்களுக்கு எதிரி என்பதையும் அந்த கூட்டத்தில் நாங்கள் பதிவு செய்வோம். காம்படிட்டர் வேற, எனிமி வேற. திமுக எங்கள் எதிரி. இங்க எந்த கட்சியும் கவனத்தை எடுக்காத. நமக்கு ஒரே அரசியல் எதிரி தமிழ்நாட்டுல திமுக. ஆனா மதவாத கட்சி பிஜேபி. திராவிட கட்சிகள் இல்லை என்றால் இந்திய கட்சிகளுக்கு இங்கே கதவு இல்லை. ஆயா கிட்ட எங்க வந்துட்டேன் சார். வாட்டர் பிளாக் வாட்டர் பிளாக் வாட்டர் பிளாக் ஆல் சைட் பிளாக்ஸ். ஆனால் திமுக தான் எங்களுக்கு எதிரி என்பதையும் அந்த கூட்டத்தில் நாங்கள் பதிவு செய்வோம். இங்க எந்த கட்சியும் கவனத்தை எடுக்காத. நமக்கு ஒரே அரசியல் எதிரி தமிழ்நாட்டுல திமுக. ஆனா மதவாத கட்சி பிஜேபி. ஒரே அரசியல் எதிரி தமிழ்நாட்டுல திமுக. அப்படி மிதி தர்த்திரம் முடிச்ச ஊர் பக்கமே வரக்கூடாது. டாக்டர் கார்த்திகேயன் நீங்கள் ஏன் ஆர் ஆசாவை நீலகிரியில் நிப்பாட்டினீர்கள், நீங்கள் ஏன் பொது தொகுதியில் நிற்பாட்டவில்லை என்று கேட்டார். நான் அவரை விட அண்ணன் சீமானோடு ரொம்ப நெருக்கமாக இருந்து ஒரே தட்டில் உணவருந்தி ஒரே படுக்கையில் படுத்து நாங்கள் எல்லோரும் திராவிட இயக்கம் வளர்த்தவர்கள். நிம்மதியா இருக்கா, சம்பாதிக்க முடியுதா? இங்க வந்து நோய் நோய் ஏன் கருவாப்பையில இந்த சோறு செமிக்க மாட்டா? எனக்கு செமிக்கியா? 2010 தான் அவருக்கு தமிழர்னே தெரிஞ்சது. 2010 தான் அவருக்கு தமிழர்னே தெரிஞ்சது. அக்கா, ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்குக்கா. ஆமாக்கா, எனக்கும் அதேதான். ஆனால் என்னுடைய தாழ்மையான கேள்வி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஏன் ஒரு தாழ்த்தப்பட்ட வேட்பாளரை நிறுத்தவில்லை? கார்த்திகேயன், நீங்க பேசுறப்ப அமைதியா இருந்தேன், நீங்க பேசுறப்ப நான் அமைதியா இருந்தேன். என் கேள்வியை உள்வாங்குங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஏன் நாம் தமிழர் ஒரு தாழ்த்தப்பட்ட வேட்பாளரை நிறுத்தவில்லை? அல்லது நாடாளுமன்றத்தில் எத்தனை பொது தொகுதியில் தாழ்த்தப்பட்ட வேட்பாளரை நீங்கள் நிறுத்தினீர்கள் என்று பட்டியல் காட்டுங்கள். என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்கிற நீ. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு இது அரசியல் பட்டியலிடுங்க. பட்டியலிட்டு மக்கள்கிட்ட பேசுங்க. ஒண்ணு எனக்கு பதில் அளிக்க இல்ல, பட்டியல் காட்டுங்க, சவால் விடுற பட்டியல் காட்டுங்க. செல்வம், யார்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? அதுவா, அது ஒரு டம்மி பீஸ் பா. திராவிட அரசியல் எதற்கு சாதகம் எதற்கு பாதகம் என்பதுதான் கேள்வி. திராவிட அரசியல் என்பது சாதியை வைத்து அரசியல் செய்பவர்களுக்கு பாதகம் செய்யும், மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்களுக்கு பாதகம் செய்யும், மனித தன்மைக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்கு பாதகம் செய்யும், சமநீதியை எதிர்ப்பவர்களுக்கு பாதகம் செய்யும். அழுகிறாராமா. சமூக நீதிக்கு எதிராக நிற்பவர்களுக்கு பாதகம் செய்யும். குறிப்பா எங்களை எதிரியாக ஏற்றுக்கொண்ட அண்ணன் பாஜகவை சேர்ந்த ராம சீனிவாசனுக்கும் திராவிட அரசியல் பாதகம் செய்யும். இதுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்டம் பண்ணு. சீனிவாசன் பெருமையா நன்றியோடு எங்க திமுக கழக தோழர்கள் சார்பா நன்றி பாராட்டுறேன். ஏன்னா நிகழ்ச்சி தொடங்கினதுல இருந்து திராவிடம் எங்க கேட்டுட்டு மோடியே திராவிடர் தான் ஒத்துக்கிட்டாரு. பாத்தீங்களா, இதுதான் திராவிடம் தான், இதுதான் திராவிட அரசியல். ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கியவான்னு சொன்னா உடனே சொன்ன இடத்துக்கு சரி பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? பெரியாரை நீங்கள் படியுங்கள் என்று சொல்வதன் மூலியமாக நாங்கள் எந்த பக்கம் போக போகிறோம் தெரிஞ்சிருக்கும். அந்த சமூக நீதி பாதைகள் தான் தமிழக வெற்றி கழகம் பயணிக்கும் என்பதை நாங்கள் தீர்க்கமா சொல்லிவிட்டோம். காமன் சென்ஸை விலக்கி காட்டுட்டுமா? வா வரேன். இது என்ன கை ஓங்கி குத்து? போங்க சார். டேய், மரியாதை எல்லாம் பார்க்காதடா, சும்மா குத்துறா. நல்லா வலிக்குதா?
இது கை குத்துறான்னு சொன்னதோ பின்னால சோர்னு ஒண்ணு இருக்குது அதை பத்தி யோசிச்சியா? சோத்துல கைப்பட்டா வலிக்கொன்றத பத்தி யோசிச்சியா? எது செய்யறதா இருந்தாலும் முன்னாலையும் பின்னாலும் யோசிக்கிறேன்டா. நாங்கள் எந்த பக்கம் நிற்கிறோம் என்று சொல்வதை விட எந்த பக்கம் நாங்கள் செல்லவில்லை என்பதைத்தான் தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். நான் பார்க்கிறேன் இந்த முதல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயம் என்பது நாங்கள் பிளவுவாத அரசியலுக்கு எதிரானவர்கள். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏண்டா இப்படி சுத்தி பாத்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்? ஏத்துக்கங்க நீ, அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். யாரை படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லும் பொழுது நீங்கள் படிக்க வேண்டியது பெரியார் அவர்களை படிக்க வேண்டும், அம்பேத்கர் அவர்களை படிக்க வேண்டும், காமராஜர் அவர்களை படிக்க வேண்டும் சொல்லி சொல்றார். அண்ணன் பம்புல மாட்டுறதுக்கு அவனே வாயை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கானே. இது மாணவர்களுக்கான மட்டும் செய்தி மட்டும் கிடையாது, எங்களுடைய தோழர்களுக்கான செய்தியாகத்தான் நாங்கள் சேர்த்து பார்க்கின்றோம். அப்புறம் எனக்கே சிரிப்பு. அரசியல் என்பது மத ரீதியான பிளவுவாதம், ஜாதிய ரீதியான பிளவுவாதம் அதெல்லாம் இருக்கு, நிர்வாக சீர்கேடுகள் இருக்கு. இதற்கெல்லாம் தான் நாங்கள் தமிழக மக்களின் உரிமைகளை பேசுகின்ற கட்சியாக நாங்கள் இருப்போம். சிஏஏ என்பது வேண்டாம், நாங்கள் ஆன்டி சிஏஏ தான் அப்படிங்கறத பதிவு செய்தோம். நீட் இந்த தமிழ் மண்ணுக்கு தேவையற்றது அப்படி சொல்லி சொல்றாங்க. அங்க பாரு, சம உரிமை, சமூக நீதி, சம தர்மம், பெண் விடுதலை, விமன் எம்பவர்மெண்ட் இதெல்லாம் கொண்டு சேர்த்த பெரியார் அவர்களை நாங்கள் போற்றுகிறோம். பெரியாரை கடந்து நிச்சயமாக இங்கே தமிழக அரசியல் என்பது இல்லை நான் நினைக்கிறேன். சொல்ல போனா ஒரு தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு நுழைவாயிலாக சமூக நீதியை நாங்கள் பார்க்கின்றோம். சரி போடா 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 தம்பி போடா. சரி சரி போடா, மூளை இல்லாதவனோட உனக்கு என்ன பேச்சு போ. கிட்டத்தட்ட திராவிட அரசியலோடு அவங்க முன்வைக்கக்கூடிய சித்தாந்தத்தோடு ஒத்து போகுது. அப்ப திராவிட அரசியலை தான் முன்னெடுக்க போறீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அதான் நான் விளக்குறேன். திராவிடத்தை வந்து நம்ம நீங்க என்ன சொல்ல போனா திராவிடம் என்பது திமுக அதிமுக அப்படிங்கறது அப்படின்னு பார்வையை விட திராவிடத்திற்குள் எல்லாம் இருக்கிறது நான் பார்க்கின்றேன். அண்ணா அவர்கள் சொல்கின்ற நீங்க தாய்நாடு தமிழ்நாடு என்பதும் அது ஹோம்லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தமிழ் தேசம், தமிழ் நேஷன் சொல்றாரு. அதற்குள்ளாகவே வந்து எல்லாமே இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சு. ஏண்டா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. அது வந்து கட்சிகள் சார்ந்ததாக நீங்க பார்க்கலாம். திராவிடம் அந்த மண் சார்ந்ததாக பார்க்கின்றோம். தமிழக மக்களின் உரிமைகளை பேசுகின்ற கட்சியாகத்தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கும். அமைதி காக்க நடக்கட்டும். நல்ல வேளை விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்துல திராவிடங்கிற வார்த்தையை பயன்படுத்தலன்னு சந்தோஷப்பட்டீங்க. பேரை மட்டும்தான் பயன்படுத்தல போல இருக்கே, மீதி எல்லா சித்தாந்தத்தையும் பயன்படுத்துறாங்களே அவங்க. ஒரே அடியா நம்ம இதை வந்துட்டு தேங்காய் உடைச்சது போல சொல்லணும்னாக்க, திராவிடம் யாருக்கு சாதகம்னா தமிழர் அல்லாதோருக்கு சாதகம், தமிழர்களுக்கு பாதகம். ஏண்டா தப்பு பண்ணது யாரா, குத்தம் செஞ்சது யாரா? செய்யறதெல்லாம் நீயும் உங்க ஐயனும் செஞ்சு போட்டு நல்லவங்களை எல்லாம் எதுக்குடா குத்தம் சொல்லிட்டு தெரியுற? இந்த கருத்தை இங்க இருக்கிற எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் மட்டும்தான் யார் என்ன சாதி, யார் என்ன இவனுக்கு என்ன அடையாளம் இருக்கிறது என்று இன வழியாக இனக்குழுக்களை பிரிக்க எத்தனிக்கிறீர்கள். சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க, நான் ஒரு தேசியவாதி. சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? இங்க யார் மலையாளி, யார் தெலுங்கர், யார் கன்னடர்ங்கிற கேள்வி வர்றதே இல்ல. தமிழன், நான் தமிழன் சொன்னா மட்டும் யார் தமிழர் என்ற கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது. யார் தமிழர் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிருங்க. அததான் சொல்றேன். நாங்க யார்கிட்டையும் கொண்டு போய் டப்பாவை பார்த்துக்கிட்டு டிஎன்ஏவை எடுத்து நீ தமிழனான்னு கேட்கல. இங்கே உட்கார்ந்து இருக்கிற மானிட பரப்பில் இருக்கிற எல்லோரும் மனிதர்கள். என் தாய்மொழியை யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் அனைவரும் தமிழர்கள். அந்த அடிப்படையில் பேசுகிறோம். நீங்க என்னமோ சொன்னீங்க, அதுக்கு நான் ஒண்ணும் ஃபீல் பண்ணல. மை டீச்சர் இந்த பித்த நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கு தான் ஃபீல் பண்றேன். எது ஏண்டா நாய அந்த செயற்படுங்க. டேய் நீ போடுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். திராவிடம் சனாதனவாதிகளுக்கு சாதகமானது, சனாதனத்தை எதிர்ப்பவர்களுக்கு பாதகமானது. சனாதனத்தினுடைய எதிர்ப்பு தான் திராவிடம். எப்படி சொல்லுகிறோம் தெரியுமா? என் மரியாதைக்குரிய அண்ணன் பேராசிரியர் நீண்ட நெடுகாலமாக விவாதத்திலே பங்கேற்கிறோம். ஆனால் இன்றைக்கு தான் அவர் ஜெய் பகவதி அம்மன் என்று சொன்னார். அந்த ஜெய் பகவதி அம்மனுக்கும் ஒரு திராவிட வரலாறு இருக்கிறது. 1932 ஆகஸ்ட் மாதம் 22ஆம் நாள் இந்த தேசத்தினுடைய தந்தை என்று சொல்லப்படுகிற மகாத்மா காந்தி அந்த கோவிலுக்குள் உள்ளே போய் மண்டைக்காடு பகவதி அம்மா வாழ்க என்று சொல்ல எத்தனித்தார். காந்தி திருப்ப அனுப்பப்பட்டார் கோவிலின் உள்ளே நுழைவதற்கு. ஆனால் காந்தியின் பேரன்கள் பேத்திகள் எந்த சாதி எந்த இனமாக இருந்தாலும் கோவிலுக்குள் உள்ளே வா என்று சொல்லுவது திராவிட அரசியல். எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டு தானே தூக்கி போடணும். போடா இல்ல
நீங்கள் பிஜேபியின் பி டீம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு சனாதனத்தின் உச்சம். அந்த செயற்படுங்க. நாங்க ரொம்ப தெளிவா இந்த மேல அறிவிக்க, அண்ணா திமுக எங்களுக்கு போட்டியாளர் தான், ஆனால் திமுக தான் எங்களுக்கு எதிரி என்பதையும் அந்த கூட்டத்தில் நாங்கள் பதிவு செய்வோம். இங்க எந்த கட்சியும் கவனத்தை எடுக்காத. நமக்கு ஒரே அரசியல் எதிரி தமிழ்நாட்டுல திமுக. அண்ணா மதவாத கட்சி பிஜேபின்னு இல்ல, நீங்கள் பிஜேபியின் பி டீம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு சனாதனத்தின் உச்சம். பண்பாட்டை பத்தி நீ பேசுறியா? ஓங்கி கன்னத்துல அப்புன உன் கரப்பல்லு காணாம போயிரும்டா. பல்லில கரை இருக்கலாம் ஆனா மனசுல இருக்க கூடாது. ஐயோ, இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசுறாரு. எட்டிட்டு இடுப்பானே மிதிச்சு போடுவேன். திராவிடம் சனாதனவாதிகளுக்கு சாதகமானது, சனாதனத்தை எதிர்ப்பவர்களுக்கு பாதகமானது. கருத்து வேறுபட்டு இருக்கலாம், வேறு வேறு இயக்கத்திலிருந்து வந்திருக்கலாம். ஒரே அறையில் உங்கள் எல்லோரையும் ஒரே இடத்தில் நாற்காலி போட்டு சாதி கேட்காமல் மதம் கேட்காமல் உட்கார வைத்திருக்கிறது. அதுதான் திராவிட அரசியல். திராவிடம் சனாதனவாதிகளுக்கு சாதகமானது, சனாதனத்தை எதிர்ப்பவர்களுக்கு பாதகமானது. உன்ன கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். அது பெரிய பாவம் இல்ல, உன்னை வெட்டின பெரிய புண்ணியம். இங்கே புரியாதவர்களுக்கு தூங்குபவர்களை எழுப்பலாமே தவிர தூங்குவதை போல நடிப்பவர்களை எழுப்ப முடியாது.